ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெட்டப் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு காட்டுவாசி வேஷம் போட்டு எடுத்த வீடியோ தான். மேடம் வந்து ஃபுல் கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ அந்த தலையில் இருக்க கிரீடம் வந்து எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷர்ட் புதுசாக சட்டை வாங்குகிறோம்ல, அதில் பார்த்திங்கன்னா அந்த காலர்கிட்ட இந்த லேமினேஷன் ஷீட் இருக்கும். அதில் வந்து ஒரு ஒரு இலையாக வச்சு பின் பண்ணி அவள் தலை சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸுன்னு பார்த்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 2 பக்கமும் வி ஷேப்பில் கட் பண்ணணும். துர்விக்கு வந்து இந்த இந்த சைஸே போதுமான அளவு இருந்துச்சு. பின்னாடி கட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கயிறு வச்சு கட்டிக்கிட்டோம். அப்பப்போ வச்சு அளவு பார்த்துக்கிறது, இந்த சைஸ் போதுமா, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துட்டாலும் தலையில் வச்சு ஆடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு வச்சு சைஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் கட் பண்ணோம். மேடம்க்கு வந்து ஒரே சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு குறுக்கு வாட்டமாக 2 இலை வச்சு பின் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா ஆடும்போது தழை வந்து மடியாமல் இருக்கிறதுக்காக குறுக்க வச்சு கட்டியிருந்தேன். 2 பக்கமும் கயிறு போட்டு கட்டியிருந்தேன். ஃபுல் பார்த்திங்கன்னா தெரியும் 2 பக்கமும் இலை வச்சு கட்டியிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து அதோடய ஃபைனல் லுக்கு. அதுக்கப்புறம் இடுப்பில் கட்டுறதுக்கு வந்து மாந்தழை வந்து தோரணமாக கட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஈவினிங் 5 o'clock தான் ஃபங்க்ஷன். நான் வந்து ஒரு 12 மணி போல் ஸ்கூலில் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அவளுடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேடம் வந்து டான்ஸில் செம்ம ஆட்டம் ஆடிட்டாங்க. தலையில் வச்சு கட்டி 2 பக்கமும் குஷி கிளிப் கொத்துனதும் கீழே விழவே இல்லை. அவள் டான்ஸ் ஆடின வீடியோவை நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.